ஹாய் ஆல் வெல்கம் டு அம்மூ ஸ்வீட். இன்னைக்கு அம்மூ ஸ்வீட் என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பால் சாதம் ரெசிபி. ஒரு குக்கர்ல 3 ஸ்பூன் ஆயில் விட்டதும் 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம இதுல சேர்த்து நல்லா வதங்கின உடனே 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போன உடனே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்க போறோம். பச்சை மிளகாய் சின்னதா இருந்தனால 8 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். ஒரு கையளவு புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கின உடனே இப்ப தண்ணி ஆட் பண்ணிக்க போறோம். ஒரு கப் ரைஸுக்கு 2 பங்கு தண்ணி, அதான் கணக்கு. இப்போ ஒரு பங்கு தண்ணி, இன்னொரு பங்கு தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கொடுங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க, காரமும் உப்பு கரெக்டா இருக்கான்னு. இப்ப தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்க போறோம். இன்னைக்கு நான் ஜீரக சம்பா ரைஸ்ல தான் செய்யறேன், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுங்க. எங்க குக்கர்ல ஒரு விசிலே வெந்துரும். தேங்காய் பால் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. மஷ்ரூம் அண்ட் பன்னீர் கிரேவியோட என்ஜாய் பண்ணோம். கிரேவியோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன்.